ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குருவணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கிரக பாவக பாவத்துவ அமைப்புல தான் அனைத்து வீடியோக்களும் போட்டு வர்றேன், இனிமேலும் போட இருக்கிறேன். ஜோதிடமே சுபத்துவ பாவத்துவத்தெல்லாம் இருக்குது. ஒளியியல் தானே ஜோதிடம், சார அமைப்புல எல்லாம் கிடையாதுங்க. பாகையில் இருக்குது. அந்த பாகை குறிகாட்டும், சாரம் பக்கத்துல இருக்கும். உடனே பாகையா சாரமான யோசிச்சோம்னா ஒரு நல்ல நுட்பமான ஜோதிடர் பாகையில தான் உணர்வார். ஏன்னா அந்த பாகை எதுக்கு சொல்றேன்னா, நீசம் அதிநீசம், பரம உச்சம் பரமநீசம், இப்படி ஒரு கணக்கு இருக்கு. அதே மாதிரி ராசியோட ஆரம்பத்தில் ஒரு கிரகம் எந்த வலிமையா இருக்கும், நடுவுல எவ்வளவு வலிமையா இருக்கும், இறுதி பாதத்தில் எவ்வளவு வலிமையா இருக்குங்கிறது கணக்கு இருக்குது. அப்புறம் முக்கியமா சொல்றது, பாகையில் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்துடைய அந்த ஒளிமைய புள்ளி சரியான பார்வை அந்த எதிர்த்தாப்புல இருக்கிற கிரகத்துக்கு விழுகுதான்னு பார்க்கும்போதுதான் அப்ப கிரக ஒளி கலப்புகள் தானே ஜோதிடம், அதான் பலனே இருக்குதுங்க. இப்ப நம்ம பார்க்க போற பதிவு கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையா வச்சுக்கிட்டு சனியுடன் செவ்வாய் தொடர்பு நன்மையா தீமையா. இப்ப குருஜியாவுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஜோதிடம் புரியல. எல்லா ஜோதிடரும் மதிப்பு மிக்கவர், அவங்க உயர அவங்களுக்கு தெரியணும். அவங்களுக்கு எவ்வளவு ஞானம் அருளப்பட்டிருக்கோ அதுலதான் அவங்க அதை எட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு இப்ப ரொம்ப பேர் நிரூபிச்சுட்டு வர்றாங்க. சிவகங்கை ஜோதிடர் குமார் அவர்களும் அதைத்தான் அவர் நிரூபிச்சுட்டே வர்றாரு. அவர் கடுமையா பேசினாலும் அவருக்கு தெரிஞ்சது சனி தொடர்பு பற்றி அப்படித்தான் பேசுவார். கிரகங்களை ஜோதிடர்களுக்கு கர்மா உண்டு தானே, அதை மீற முடியாது, அது அவருடைய குணம். அவற்றுவோம். இப்ப பாயிண்ட்டுக்கு வருவோம். அவர் ஒரு பதிவுல சொல்லியிருந்தாரு, புதுசா செவ்வாய் சனி இந்த அமைப்புகளை, செவ்வாயோட சனி பகையான், சனிக்கு செவ்வாய் நட்பான், இந்த மாதிரி அமைப்புல சொல்லியிருந்தாரு. எவ்வளவு பெரிய ஞானம் பாருங்க. சனியும் செவ்வாயும் தொடர்பு கொண்டாலே கடுமை அப்படின்னு சொல்லிட முடியாது, கடுமை தான். செவ்வாய் இருக்கிற இடத்தை வச்சு சொல்லணும், சனி இருக்கிற இடத்தை வச்சு சொல்லணும். தொடர்புகள்னு வச்சுக்கோங்க. தொடர்புகள்ல சுபத்துவமான வீட்டில் சனி இருக்காரா, சுபத்துவமான வீட்டில் செவ்வாய் இருக்காரா, அந்த தொடர்பு எப்படி இருக்குது. கடுமையான வீட்டில் சனி இருக்காரா, கடுமையான வீட்டில் செவ்வாய் இருக்காரா, அங்கே தொடர்பு எப்படி இருக்குது. சரி, எதையாவது ஒரு கிரகத்தை ஒளிக்கிரகம் பார்த்துருச்சுன்னா, பௌர்ணமி சந்திரன், இந்த மாதிரி குரு பகவான் சுக்கிரன் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல தான் ஜோதிடமே இருக்கு. சுபத்துவ பாவத்துவத்தின் அளவுகள், சுபத்துவ பாவத்துவம் தான் ஜோதிடம். அதுல அளவுகளை பார்க்கணும், அப்பதான் பலன் எடுக்க முடியும். இதுல நான் அதை தெளிவாக வளர்க்கிறேன். அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம்ங்கிற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய நுணுக்கமான வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு வரும். நான் நிறைய வீடியோக்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம்ங்கிற யூடியூப்ல 1000க்கு மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கு. பயனுள்ள வீடியோக்கள் அவ்வளவும். தெய்வ கடாட்சத்திலையும் வீடியோக்கள் போடுறேன். புதிய வரலாறு சேனல்லையும் வீடியோக்கள் போட்டு வர்றேன். அதாவது கல்வி, உயர்கல்வி, திருமணம், திருமணத்தின் தரம் எப்படி இருக்கும், வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, வெளிநாடு போய் நிரந்தரமா இங்கே இருப்பாங்களா, இங்க ஊட அதாவது தாய்நாட்டுக்கு வந்து திரும்புவாங்களா, 8ஆம் இடம் 12ஆம் இடத்தினுடைய ஒளி இருளுடைய அளவுகள், அது வெளிநாட்டு அமைப்புக்கு. அதே மாதிரி ராகு சம்பந்தப்பட்டாலும் வரும், சரராசிகள் தொடர்பு பெற்றாலும் வரும். அதுக்கும் சுபத்துவ பாவத்துவம் இருக்கு. சரராசிகளுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு பார்க்கணும்ல. அந்த மாதிரிலாம் ஒரு சரராசி ஆகி ஒரு ஜாதகத்துல அங்கே இந்த கிரகமே இல்லாம அவர் சரராசி அதிபதி நல்ல இடத்துல இருக்காரு வச்சுக்கோங்களேன். சரராசிக்கு சனியுடைய கடுமையான பார்வை கிடைச்சிச்சுன்னா அதுவும் ஒளி குறையும் எடுத்துக்கிறணும். இப்படித்தாங்க திரியை தூண்டி விடுவார் குரு, அதாவது விளக்கேற்றுவார் குருநாதர். நம்ம திரியை தூண்டிக்கிறணும். இதுதான் எந்த குருநாதராக இருந்தாலும் எந்த மாணவராக இருந்தாலும் உண்டு. ஜோதிடம் டெக்ஸ்ட் புக் அல்ல, கண்டிப்பான முறையில் இது ஒரு வழிகாட்டி நூல். அதுல இருந்து நம்ம யோசனை பண்ணி எடுக்கணும். கம்ப்யூட்டர்லாம் கணக்கு தான் போடும், பலன்லாம் சொல்லாது. சில ஜோதிடர் கம்ப்யூட்டர் மாதிரியே இருக்காங்க, கணக்கு போடுறாங்க, அதைத்தான் சொல்றாங்க. நான் கணக்கு போட்டிருக்கேன், துல்லிதமா போட்டிருக்கேன்னு. பலன் வரணும்ல, அதுக்கு நம்ம மனிதனுடைய மூளையா அவர் செயல்பட்டா தான் வரும். ஆக என்னுடைய சேனல்ல திருமண விஷயங்கள் சொல்றேன். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள், கல்வி எப்படி இருக்கும், எதுல படிப்பாரு, முதல்ல அவர் திறனானவரா, அது அடிப்படை இல்லையா. அடுத்து படிக்கிறது ஒன்றா இருக்கும், வேலை செய்யறது ஒன்றா இருக்கும். அப்படியே இருந்தாலுமே அதுல நல்ல வருமானம் பெறுவாரா, அதுக்கு அடிப்படை என்ன, 2ஆம் இடம் 10ஆம் இடம்
6ஆம் இடம் 11 யோக தொடர்புகள். தர்ம கர்மாதிபதி யோகம்லாம் இருந்துச்சுன்னா என்னைக்குமே நல்லா இருக்கும். பௌர்ணமியில பிறந்தவங்களுக்கு சாப்பாடு துணிமணி கொஞ்சம் குறை வராது. இதெல்லாம் வந்து என்னதான் யோகம் இல்லாட்டாலும் சாப்பாடு துணிமணிக்கு குறைவு இருக்காது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. இதையெல்லாம் வலியுறுத்தி கிரக விளக்கத்தோட வீடியோக்கள் போட்டிருக்கேன், பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்களுடைய பார்வைக்கு தன்னால வரும். அதுபோக ஷேர் செய்திருக்காங்கன்னா நீங்க மட்டுமில்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை எல்லாருமே பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதன் மூலம் அவங்க ஜோதிடத்தை நல்ல, அதாவது ஜோதிடத்தின் ஒரு உண்மையான அமைப்பை தெரிஞ்சுக்கலாம். இந்த செவ்வாய் தோசை ராகு தோசை இந்த மாதிரி தோசைன்னு பார்த்துட்டு செவ்வாய் தோசை ராகு தோசம், செவ்வாய் வந்து அந்த தசை வந்தா தானே அவர் எப்படி இருக்காரு, அவர் யார் பார்வை வாங்குறாரு, எவ்வளவு நுணுக்கம் இருக்கு, என்ன அந்த லக்கணத்துக்கு அவர் யாரு அப்படிதான் பார்க்காம எடுத்த உடனே 2ல செவ்வாய் இருக்கு, 2ல உனக்கு பையனுக்கு செவ்வாய் இருக்கு பொண்ணுக்கு செவ்வாய் இருக்கா இப்படிங்கிற அமைப்பெல்லாம் இருக்குங்க. அப்படிலாம் பார்க்கவே கூடாது. விதி விதிவிலக்குகள் நிறைய இருக்குது ஜோதிடத்துல, அதைத்தான் நம்ம பார்க்கணும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக பலன் வேணும்னால் இந்த திரையில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு தெளிவான முறையில் நீங்கள் பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி. இப்போ பார்ப்போம். கிரக பாவக சுபத்துவ பாவத்துவம் தான். சனியுடன் செவ்வாய் தொடர்பு நன்மையா தீமையா, இதை நம்ம பார்க்கணுங்க. இப்போ லக்கணம்லாம் போடலைங்க, இது அம்சகட்டம், ராசியுடைய அமைப்பு. இதுல பல நிலைகள் இருக்கு பாருங்களேன். செவ்வாய் சனி இங்க உச்ச செவ்வாய் உச்சமா இருக்காரு, இங்க சனி நீசமா இருக்காரு. செவ்வாய் வீட்டுல சனியும் சனி வீட்டுல செவ்வாய் பரிவர்த்தனை இருக்கு, பார்த்துக்கிடுவாங்க. மிக கடுமையான அமைப்பு இந்த செவ்வாய் சனி, கடுமையான அமைப்பு. இந்த அமைப்புல செவ்வாயுடைய பார்வையும் சனியுடைய பார்வையும் கடுமையா இருக்கும், தசாபுத்திகளும் கடுமையா இருக்கும் பாவத்துவமாக இருந்தால். அதே அமைப்பை பாருங்க, இங்க குரு பார்த்துட்டாருன்னா குரு பார்த்த செவ்வாய் சனியை பார்க்கிறாரு, சரியா? அந்த சனி குரு பார்த்த செவ்வாயை பார்க்கிறாங்க போது கடுமை குறையும். நல்ல பாயிண்ட புரியுங்க, 1க்கு 2 தடவை இதை கேளுங்க, உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இங்க இருக்காரு பாருங்க, சனி மட்டும் சில நிலையில பார்ப்பாங்க செவ்வாயை, 2 பேரும் பார்த்துக்கிட்டா தான் இது 2 பேரும் பார்க்குற அமைப்பு. அதே மாதிரி இங்கே செவ்வாய் இருக்கும்போது இங்க சனி இருக்காரா, 2 பேரும் பார்க்குற அமைப்பு. குருவை மறந்துருங்க. தனிச்சு சுபர் பார்வை இல்லாம செவ்வாய் சனி பார்க்கறது ஒரு அமைப்புங்க. குரு பார்த்துட்டா அதுக்கு ஒரு கெடுபலன் கம்மியாகும். அதே மாதிரி நேருக்கு நேர் பார்த்தாலும் செவ்வாய் இவன் சனியும் பார்ப்பாரு செவ்வாயும் பார்ப்பாரா, அந்த நிலையில ஒரு பலன் உண்டு. உச்ச செவ்வாய் இங்க கடுமையான சனி, கடக வீட்டுல அவர் பகையா இருப்பாரு. குரு பார்த்துட்டா அதுக்கு ஒரு பலன். இந்த இப்படி பார்த்த நிலையில செவ்வாயுடைய பார்வை வந்து பார்க்கறவங்களுக்கு கடுமை கம்மியா இருக்குன்னு அர்த்தம். குரு பார்த்துட்டா சுபத்தன்மையாயிரும்ல, அந்த மாதிரி அமைப்பு. இப்ப இங்க இதே அமைப்பு பாருங்களேன், செவ்வாய் சனி நேரத்தில் தான் பாக்குறாங்க. குரு பார்வை சனிக்கு கிடைக்குது, கிடைச்சினாலுமே இந்த செவ்வாய் சனியுடைய தொடர்பு பாதிக்காது, ரொம்ப பாதிக்காது. இந்த இதுல தாங்க இருக்கு. இப்ப செவ்வாய் சனி நேருக்கு நேரம் பாக்குறாங்க. இங்க டிகிரி இங்க ஓரத்துல இருந்து இவர் நடுவில் இருந்தாருன்னா பார்வை விலகும். இதுலதான் வந்து பலனே இருக்கு. இந்த செவ்வாய் நடுக்கொண்டு இருக்காரு, சனியும் நடுக்கொண்டு இருக்காரு 15 டிகிரியில, அப்படியே தோஷம் கடுமையா இருக்கும். குரு நேருக்கு நேரம் பார்த்தாருன்னா அதுக்கு ஒரு பலன், குரு சைடுல இருந்து பார்த்தாருன்னா அதுக்கு ஒரு பலன். இதுலதான் பலன் இருக்கு, பாகையில. இப்ப நடுக்கொண்டு இங்க நடுப்புள்ளியில இருந்து இங்கேயும் நடுப்புள்ளியில இருந்து, இதான் ஒளிமைய புள்ளி, புரியாத ஜோதிடருக்கு சொல்றேன். இங்க நடுவுல இருந்து இங்கேயும் நடுவுல இருந்தாருன்னா கடுமையான பலன் இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஒரு சாரம் வரும், இந்த இடத்துல ஒரு சாரம் வரத்தான் செய்யும். அப்ப சாரம் தான் பலன் செஞ்சுட்டுன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க. இதை எத்தனையோ விளக்கி சொல்றேன், ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றேன். அவங்களுக்கு புரியல, தெரியாதது அவங்களுக்கு தெரியவில்லை. இன்னொன்னு சொல்றேன், குருஜயா விமர்சனம் பண்றவங்க வந்து இவருடைய எழுத்துக்கள் இவருடைய புத்தகத்தெல்லாம் குப்பையும் சொல்றாரு குமார ஜோதிடர். இவருடைய புத்தகம் குப்பையா, அவருக்கு ஞானம் இல்லை, ஞானக்கண் அவருக்கு இல்லை இந்த புத்தகத்தை பத்தி சொல்றதுக்கு. அப்ப நம்ம இதை என்னத்தை சொல்றது, தப்பு தவறமா இருந்த காலப்பிரகாசியார இந்த வயசு இந்த கிழமையில பெண்ணு வயசுக்கு வந்தா இப்படி இருப்பாங்கன்னு சொல்றது அவருக்கு பெரிய நூலா தெரியுது, அவருக்கு ஞானம், அவ்வளவுதான். அப்ப இந்த செவ்வாய் சனி பார்வை எங்க பாக்குதுங்கிற அமைப்பு இப்படிலாம் இருக்குது. இப்ப இந்த சனி செவ்வாய் தான் பாக்குறாங்க, குரு பார்த்துருச்சு. இங்க செவ்வாய் இருக்கு, இங்க குரு இருக்கு, சனி பாக்குறாரு. சனி மட்டும் ஒரு கிரகம் மட்டும் சொல்ல கூட அது தகவ பலன். இந்த குருவும் செவ்வாயும் பக்கத்துல வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த செவ்வாய் சுபத்தன்மையாடுவார், அப்ப பாதிக்காது. இப்படிலாம் பார்த்தா தான் பலன். இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் பின்பற்றோம். குருஜியோட மாணவர்கள் பஜனை கோஷ்டியா அது ஒரு சிலர் பண்றாங்க.
பலன் எங்க சொல்றாங்க? குருஜியா சொல்றாரு, லைவ்ல சொல்றாரு. சில பலன் அவரே சொல்றாரு. ஒரு சில நிலையில வந்து மருத்துவராக இருக்கிற ஜாதகத்தை வந்து ஐடி சொன்னாரு. அவங்களே சொன்னோடனே அப்புறம் பார்த்த உடனே இந்த பக்க நிலைவுகளை சொல்றாரு. லேசா தரமாற்ற இதெல்லாம் அவர் ஒத்துக்கிறாரு. குருஜியா வந்து என்னைக்கு வந்து நான் தான் பெரிய ஆள் நிலைக்கு சொன்னாரு. ஒரு மீட்டிங்ல, ஈரோடு மீட்டிங்ல, இந்த மாநாட்டு அரங்கத்துல என்னைய காலத்துல ஞானம் படைச்சவர் ஒருத்தர் இருக்கலாம் சொல்றாரு. எந்த ஜோதிடர் சொன்னாரு? நல்லாசிரியர் அவர் சொல்றாரா, அல்லது கேபி முறையில் பின்பற்ற சொல்றாங்களா, குமாரையர் சொல்றாரு? யாரு சொல்றாரு? யாரும் கிடையாது, சொல்றது இல்லை. அப்ப ஒரு உண்மையான பேராசன் எங்களுடைய குருநாதர்ங்கிறத நான் வந்து மாறுதட்டி சொல்லுவேன். உண்மையான அமைப்பு. ஒரு ஆர்வலர் சொன்னாரு, குழந்தைகளுக்கு பால் ஊட்டுற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாரு. உண்மையான வார்த்தை. யாரோ ஒரு ஆர்வலர் சொன்னார். அந்த கூடிய ஆர்வலர் சொன்னது உண்மையான விஷயம். கண்டிப்பா குழந்தை பால் ஊட்டுவது, குழந்தைக்கு பசிக்குதான் பார்த்து தான் தாய் பால் ஊட்டுவாங்க அந்த நேரம். அப்ப இவங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்துல ஒவ்வொரு வீடியோக்களை போடுறது. தாயுள்ளம் கொண்ட குருநாதரை இன்னைக்கு பேசுறாங்க. சூரியனை பார்த்து ஏதோ ஒரு ஜந்துக்கள் அப்படி சொல்லுவோம்ல, அதை நம்ம பேச விரும்பல. அது வந்து அதுக்கு என்ன செய்ய போகுது, அவருக்கு என்ன செய்ய போகுது, கதிரவனுக்கு என்ன செய்ய போகுது? ஒன்றும் செய்யாது. அந்த மாதிரி காலம் கடந்து போகணும். இதுக்கும் கர்மா தான். குருஜயாவுக்கு செவ்வாய் புத்தி. அப்ப இந்த எதிரி அமைப்புகள் வரத்தானே செய்வாங்க. அவருடைய ஜாதகத்துல செவ்வாய் சனி தானே, செவ்வாய் சனி இருக்கிறத பாக்குது. அப்ப செவ்வாய் சனி குணம் கொண்டவங்க தானே எதிரியா வருவாங்க. அப்படி எடுத்துக்கலாம்ல. அப்படிதான் இப்ப எதிரி அமைப்பு தெரியுது. புரியாதவங்க இது அவர் வந்து செவ்வாய் தசை முடிஞ்ச உடனே, அந்த பாபத்தோட அந்த செவ்வாய் புத்தி முடிஞ்ச உடனே ஜெகத நிலைக்கு வரப்போறாரு. குருதசையில மகா குருவா வருவாரு. அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. அவர்கள் குருதசையை பெரிய மேன்மைமிக்க ஜோதிடரை கடிக்கிறாங்க. பணம் போயிடும், பேர் போயிடும், எல்லாமே. முதல்ல லக்னாதிபதி வலு பார்க்கணும். எப்போ அந்த குருதசை வந்து கெடுதலை பண்ணும், அந்த ஞானமும் இல்லை. இப்போ அதெல்லாம் விட்டுருவோம். இந்த அமைப்புல இந்த செவ்வாய் சனி பார்வை வந்து, செவ்வாய் சனி பார்த்துட்டாலே தோஷம்னு சொல்லக்கூடாதுங்க. டிகிரி வாய்ஸா பார்க்கணும். இதுலதான் பலனே இருக்கு. செவ்வாய் சனி பார்த்து குரு பார்த்தால் என்ன பலன்? இதே சந்திராஜ் யோகம்னா எழுதுனோம்னா குழப்பமா உங்க கதை சொல்றேன். இப்ப சந்திராஜ் யோகம் இப்ப இங்க இருக்குன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் வந்து புனிதப்படும். இங்க சந்திராஜ் யோகம் இருந்துச்சுன்னா மேற்கொண்டு செவ்வாய்க்கு ஒளி கிடைக்கும். அப்ப கிரக வெளிச்சம், கிரக இருட்டுல தான் பலன் இருக்கு. அதுல சுபத்துவ பாவத்துவத்தின் அளவுகள்ல தான் பலனே இருக்கு. அப்படிங்கிற அமைப்புல இதை நான் இந்த வீடியோவை வலியுறுத்தி சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது அதே இன்னொன்னு சொல்லிடுறேன். அம்சத்துல பாருங்களேன், இந்த செவ்வாய் சனி இணைவுல இன்னொன்னு சொல்றேன். ராசியில செவ்வாய் சனி இணைந்து அம்சத்துல செவ்வாய் சனி இணைவு இருந்துச்சுன்னா தோஷம் கடுமையாகும்னு எடுத்துக்கணும். இங்க பாருங்க, இந்த இடத்துல செவ்வாய் சனி சேர்ந்தா அதுக்கு ஒரு அமைப்பு. இந்த இடத்துல செவ்வாய் சனி சேர்ந்தா பாவத்துவம். இந்த இடத்துல செவ்வாயும் சனி இங்க இருந்துச்சுன்னா இந்த இணைவு பாதிக்கலைன்னு எடுத்துக்கணும். அம்சம் முக்கியம். கடக வீட்டுல செவ்வாய் சனி, அமாவாசை சந்திரன், அமாவாசையில பிறந்த ஜாதகருக்கு இது கடுமை செய்யும். இது சுபர் வீடுகள். இப்படி எல்லாம் அம்ச நிலையம் பார்க்கணுங்க. பார்த்து தான் நம்ம பலன் சொல்லணும். இன்னும் எத்தனையோ சுபத்துவமான வீடியோக்கள்லாம் தர இருக்கேன். பாருங்க, பார்த்து பயன்பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.